வணக்கம். திடீரென கோவை புறப்பட்டுச் செல்லும் துணை முதலமைச்சர் உதயநிதி. உதயநிதியோடு கோவை செல்லும் 3 முக்கிய புள்ளிகள். பரபரக்கும் கோவை மாநகரம். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வந்தார். பின்னர் அவ்வப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்ட உடல்நல பிரச்சனை காரணமாக மருத்துவர்களின் அறிவுரைப்படி வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களை முடிந்தளவு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறைத்துக் கொண்டார். இருப்பினும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தொடர்ந்து வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாவட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார். குறிப்பாக கடந்த சில மாதங்களாக முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சர் உதயநிதியும் சரி இருவருமே தொடர்ந்து வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டனர். இப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த மாதத்திலிருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதால் பெரிய அளவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களை தவிர்த்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் வரும் ஞாயிற்றுக்கிழமை சட்டமன்ற கூட்டத்திற்கு விடுமுறை என்பதால் அன்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வரும் 27ஆம் தேதி அன்று கோவை செல்கிறார். அதாவது கோவையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளது. அவற்றை தொடங்கி வைப்பதற்காக உதயநிதி அவர்கள் கோவை மாவட்டம் செல்கிறார். மேலும் வனத்துறை அலுவலகத்தில் நடக்கும் பெத்திக்குட்டையில் வனவிலங்குகள் மறுவல் மைய கட்டிடத்தை தொடங்கி வைத்து வனத்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ள நவீன ஆயுதங்களையும் உதயநிதி அவர்கள் பார்வையிடுகிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் வரும் 27ஆம் தேதி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கோவை செல்ல உள்ள நிலையில் அதனாலில் மேலும் 3 முக்கிய விஐபிக்கள் கோவை செல்ல இருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தலைமையில் கோவை சக்தி சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற உள்ளது. இதனால் அதில் கலந்து கொள்ள வரும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் கோவையில் இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஊட்டியில் வரும் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் துணைவேந்தர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மற்றும் ஆளுநர் ஆர். ரவி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். அந்த வகையில் வரும் 25ஆம் தேதி டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் மதியம் 2:30 மணிக்கு கோவை வரும் ஜெகதீப் தன்கர் அவர்கள் அங்கிருந்து ஊட்டியில் உள்ள திட்டுக்கல் பகுதிக்கு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் செல்கிறார். பின்னர் 26ஆம் தேதி அன்று ஊட்டியில் துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் 27ஆம் தேதி ஹெலிகாப்டரில் மீண்டும் கோவை விமான நிலையத்திற்கு வரும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் 27ஆம் தேதி காலை 10 மணிக்கு கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுகிறார். இதனால் 4 விஐபிக்களும் கோவையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒன்று கூட இருப்பதால் கோவை மாநகரமே பரபரப்பாக இயங்கி வருகிறது. இதனால் கோவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஒரே நாளில் கோவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்ட 4 முக்கிய விஐபிக்கள் வரவுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.